என்னை எப்பொழுதுமே ஆசீர்வாதம் செய்து கொண்டிருக்கும் நம்ம ஐயாவுக்கும், என்னை எப்பொழுதும் எனக்காக எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் சில நொடிகள் என்னோடு பேசி என்னுடைய உடல்நிலையை அடிக்கடி கேட்டுக்கொண்டிருக்கும் நமது எம்டி அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என் கூடவே இருக்கிற பாலகிருஷ்ணன், மதிவானன் சார், இவங்கெல்லாம் எப்போவுமே முதல்ல கேட்குற வார்த்தை என் உடம்பை பற்றி தான் கேட்பாங்க. ஏன்னா நான் அவ்வளோ பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணியிருக்கேன். டைம் நிறைய ஆயிடுச்சு. நான் பேச விட்டேன், என்னால் 2 மணி நேரம் பேச முடியும். என்னோட இது சொல்கிறதுக்கு ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சேன். ஏன்னா பசி நேரம் வந்துருச்சு எல்லாத்துக்கும். எனக்கு வந்து இப்போ 2025 ஆல்மோஸ்ட் 23 வருஷமாக பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு. 2002 நான் ரொம்ப ஆக்டிவ் பிஸ்னஸ் மேன். 21 வயசில் பிஸ்னஸ் ஆரம்பித்து ஒரு 30 வயசில் நான் வந்து ஒரு 20 கண்ட்ரிக்கு ட்ராவல் பண்ணியிருந்தேன். ஒவ்வொரு தரையும் பிஸ்னஸ் ட்ரிப்பாக போயிட்டு வந்திருக்கேன். அந்த மாதிரி இருக்கிற ஸ்டேஜில் கரெக்டாக எனக்கு ஒரு 31 வயசு வரும்போது எனக்கு ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆச்சு. அப்போ வந்து சோரியாசிஸ் கூட ஆர்த்ரைட்டிஸ், அது ரெண்டும் வந்துச்சு. அதில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன். என்னால் நடக்கவே முடியாது, சாப்பிட முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்னால் அந்த மைக்கெல்லாம் வச்சு பேச முடியாது, ஒரு வாட்டர் பாட்டில் வச்சு பண்ண முடியாது. அது இந்த ஆர்த்ரைட்டிஸ் வந்து உங்களுக்கு தான் தெரியும், இந்த ஸ்கின் ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு தான் தெரியும். அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு ஃபோட்டோ பார்த்துருப்பீங்க, இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பேபி காமிச்சாங்க, அது மாதிரி என் ஃபேஸ் இருக்கும். ரொம்ப மோசமாக இருக்கும், வெளியில் வர முடியாது, அவ்வளோ கஷ்டப்பட்டேன். சோரியாசிஸ், அதுக்கு பேர் எக்ஸாக்டாக விஷயம் சொன்னால் சோரியாசிஸ். அது வந்து ஆட்டோ இம்யூன் சிஸ்டம் சொல்லுவாங்க. அதுக்கு உலகத்தில் எங்கேயுமே மருந்து கிடைக்காது. அப்போ இருந்த இன்டர்நெட்டில் நான் ஃபெடப் ஆனது வந்து நான் சர்ச் பண்ணி பார்ப்பேன். உலகத்தில் 33% இது இருக்குது, ஆனால் இது க்யூரே பண்ண முடியாது அப்படிங்கிற விதத்தில் நான் ரொம்ப டிப்ரெஷன் ரொம்ப ஜாஸ்தியாச்சு. டிப்ரெஷன் ஜாஸ்தியாக எனக்கு என்ன பிரச்சனைனா வியாதி ரொம்ப ஜாஸ்தியாச்சு. ஒரு 2007 நடக்கவே முடியல. ஸோ நான் நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். மலேசியாவில் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன், சைனாவில் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன், நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். சென்னையில் அப்போலோ ஹாஸ்பிட்டலில், கிரீம்ஸ் ரோடு அப்போலோவில் ரெகுலர் ட்ரீட்மெண்ட் நான் எடுத்துகிட்டு இருந்தேன். ஒரு ஸ்டேஜில் வந்து என்னால் கை தூக்க முடியாது, கால் தூக்க முடியாது, எல்லாமே ஜாம் ஆயிடுச்சு. இந்த ரிஸ்ட் வந்து வேலை செய்யாது, இது அப்படியே கெட்டியாக இருக்கும், அப்படியே கல் மாதிரி இருக்கும், சாப்பிட முடியாது, இப்படி தான் சாப்பிடணும், வாட்டர் பாட்டில் குடிக்க முடியாது, அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. ஆர்த்ரைட்டிஸ் இருந்தது. அப்போது வந்து ஒரு தடவை வந்து ஒரு ஃப்ரெண்டு பார்த்துட்டு என்னை வந்து கேரளா போக சொன்னாங்க. கேரளா போய் ட்ரீட்மெண்ட் பண்ணேன். கேரளா ட்ரீட்மெண்ட் வந்து நம்ம பழைய சைக்கிளை ரிப்பேர் பண்ணுற மாதிரி தான். ஆயிலை போட்டு 3 months அங்கேயே இருந்தேன். அங்கே வந்து கேரளா ட்ரீட்மெண்ட்டில் நான் கற்றுக்கிட்ட விஷயம் என்னன்னா, இந்த வியாதியோட எப்படி வாழ பழகிக்கிறது. வியாதி போகாது, வியாதி கூட எப்படி வாழ பழகிக்கணுங்கிற விஷயத்த நல்லா கற்றுக்கிட்டேன், நல்லா கற்றுக் கொடுத்தாங்க. அது பண்ணிட்டு இருக்கும்போது என்னாச்சுன்னா, இந்த வியாதியோட சைடு எஃபெக்ட் வந்து என்னாச்சுன்னா 2013 எனக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வந்தது. ஹார்ட் ப்ராப்ளம் வந்து 6 மணி நேரம் டெட்லைன் கொடுத்தாங்க. அதை விட்டு வெளியில் வந்தேன். அந்த ஹார்ட் ப்ராப்ளம் செக் பண்ணும்போது எனக்கு மோசமான டயபெட்டிக் இருந்தது. HbA1c நம்பவே முடியாது, எனக்கு 16 இருந்துச்சு. HbA1c சுகர் இருக்கிறவங்களுக்கு HbA1cனா என்னன்னு தெரியும், அந்த 16ங்கிறது எவ்வளோங்கிறது நல்லாவே தெரியும். ஸோ எனக்கு வந்து 16 இருந்தது. ஸோ அந்த டைமில் நான் வந்து திரும்ப வந்து அதே கேரளாவில் போய் மருந்து எடுத்துக்கிட்டு இருந்தேன். நான் அதுக்கப்புறம் வந்து 2010க்கு அப்புறம் நான் இங்கிலீஷ் மெடிசன் எடுக்கிறத கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணேன். ஃபுல்லாகவே வந்து ஹெர்பல் மெடிசன், கேரளா ஆயுர்வேதிக் மெடிசன் அந்த மாதிரி தான் எடுத்துக்கிட்டு இருந்தேன். 2020 அந்த டைமில் எனக்கு கோவிட் வந்ததில் திரும்பியும் எனக்கு ஸ்டீராய்டு, கொஞ்சம் இங்கிலீஷ் மெடிசன் என் உடம்புக்குள்ளே போச்சு. அதோட எஃபெக்ட் வந்து 2022 எனக்கு வந்து என்னோட சுகர் வந்து அது வரைக்கும் ரொம்ப கண்ட்ரோலாக வச்சுருந்தேன். என்னோட சுகர் வந்து 2022-23 வந்து ரொம்ப ஹையாச்சு. 2023 என்னோட சுகர் லெவல் வந்து 10.6 என்னோட HbA1c. அப்போ டாக்டர் என்ன சொன்னாங்க, நீங்கள் உடனே இன்சுலின் ஸ்டார்ட் பண்ணுங்கன்னாங்க. அதே டைமில் எனக்கு செக் பண்ணும்போது என்னோட கிட்னியில் ப்ராப்ளம் இருந்தது. இதெல்லாம் என்ன காரணம்னா, நான் ஆரம்பத்தில் எடுத்த இங்கிலீஷ் மெடிசனோட எஃபெக்ட். ஸோ அதோட எஃபெக்டில் கிட்னிலையும் ப்ராப்ளம் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த 2023 என்னை வந்து பாலகிருஷ்ணன் வந்து எனக்கு 2023 நான் நினைக்கிறேன் மே மாதம் வந்து என்னை வீட்டிலே வந்து பார்த்தாங்க. வி ஆர் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ். அப்போ வந்து என்னை ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. அவர் அண்ணன் என்னன்னு தான் கூப்பிடுவேன். வந்து பார்த்தாரு, வந்து பார்த்துட்டு இதுக்கு ஒரு தீர்வு இருக்குது, மருந்து சாப்பிடுங்கன்னாரு. அப்போல்லாம் நான் வந்து சொன்னேன், இல்லை அதெல்லாம் வேணாண்ணே, நான் கேரளாலாம் ஒரு மாதிரி செட்டப் பண்ணி வச்சுட்டேன் உடம்ப. இனிமேல் கேரளா மெடிசனை விட்டு நான் வெளியில் வர விரும்பலை, என்னை ஆளை விட்டுருங்க அப்படி தான் சொன்னேன். அடிக்கடி வருவார், பார்க்க வருவார், நீங்கள் வாங்க ஒரே ஒரு மீட்டிங் வாங்கன்னு சொல்லுவார். எனக்கு வாரம் நடக்கிற மீட்டிங்லாம் மறக்காமல் அனுப்பிச்சிக்கிட்டே இருந்தார். நான் ஒவ்வொரு வாரமும் அதை பார்த்துட்டு நான் அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன்.
பரவாயில்ல நம்ம. ஆனால் கேரளாவுக்கு 3 மாதத்துக்கு ஒருக்க 4 மாதத்துக்கு ஒருக்க ட்ரீட்மெண்ட்டுக்காக ரெகுலராக போயிட்டு வருவேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து எனக்கு ஒரு எதிர்பாராத விதமாக இன்னொரு ஃப்ரெண்டு, என்ன பிஸ்னஸில் இருக்கிற ஃப்ரெண்டு, அவர் மூலிமா எனக்கு வந்து எதிர்பாராமல் கிடைச்சிது. முதல் நாள் சாயந்தரம் பார்த்தாரு, மறுநாள் காலையில் கொண்டாந்து எனக்கு உங்களுக்கு ஒரு தீர்வு இருக்குது, நான் அதை கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலில் படிச்சு கொண்டாந்து மறுநாள் காலையில் கொடுத்துட்டாரு. அந்த நாள் வந்து ஜனவரி 21, 2024 ராமர் கோயில் கும்பாபிஷேகத்துக்கு முதல் நாள். நான் மறுநாள் அன்னையிலேருந்து சாப்பிட்றேன். ராமர் கோயில் கும்பாபிஷேகத்துக்கு அன்னைக்கு நான் மருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஏன்னா அது மறக்கவே முடியாது. அயோத்தி ராமர் கோயில் கும்பாபிஷேகத்து அன்னைக்கு நான் மருந்து சாப்பிட ஆரம்பிக்கிறேன். மருந்து சாப்பிட ஆரம்பிக்கும் போது பெரிய டிஃப்ரென்ஸ் எல்லாம் ஒன்றும் எதிர்பார்த்துலாம் நான் மருந்து சாப்பிடல. நான் நிறைய ட்ரை பண்ணிட்டேன். இதுவும் ட்ரை பண்ணுவோம், சாப்பிட்டாச்சு, காசு கொடுத்து வாங்கியாச்சு, பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணேன். ஒரு 20 நாளில் வந்து என்னோட சுகர் ரொம்ப லோவாச்சு. ஏன்னா இவ்வளோ சுகர் லோ ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் முதல்ல நார்மலாக ஒரு சின்ன பெருக்கு சாக்லேட்டு, நான் 5 ரூபாய்க்கு அது உள்ளே தான் சாப்பிடுவேன். அது சாப்பிட்டாக்க என்னோட சுகர் லெவல் வந்து இமீடியட்டாக ஷூட் அப் ஆகும். செக் பண்ணி பார்த்தா 160, 170 அந்த மாதிரி லெவலுக்கு போயிடும். ஓகே ரைட், நல்லது, இனிமேல் ஒன்றும் பண்ணாதுன்னு நார்மல் போயிடும். அன்னைக்கு வந்து எனக்கு சுகர் போகுது. ஒரு பெருக்கு சாப்பிட்டா சரியாகல, 2 பெருக்கு சாப்பிட்டா சரியாகல, 3வது இன்னொரு சின்ன சாக்லேட் ஒரு பெருசாக உள்ளது அதை சாப்பிட்டா சரியாகல. ஒரு கெஸ்ட் வந்து ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்து ஒரு பெரிய பார் 125 ரூபாய்க்கு ஒரு டைரி மில்க் ஒன்று கொடுத்துருந்தார். அதை தலைவாணிக்கு அடியில் வச்சிருந்தேன். அப்போ அடிக்கடி லோ சுகர் வருங்கிறதுனால அது எப்போவுமே கையில் இருக்கும். அந்த பாரை எடுத்து சாப்பிட்டேன். அந்த பாரை எடுத்து சாப்பிட்டும் திரும்ப வேர்க்குது. இந்த லோ சுகர், திரும்பவும் சொல்கிறேன், டயபெட்டிக்கானவங்களுக்கு அதை பற்றி நல்லாவே தெரியும், பயங்கரமாக வேர்க்குது. அப்புறம் வீட்டில் யாரும் இல்லை, என்னோட அக்கா பையனுக்கு ஃபோன் பண்ணேன், தம்பி எனக்கு ரொம்ப முடியல, சீக்கிரம் வா அப்படின்னு சொன்னேன். வந்து சுகர் செக் பண்ணும்போது 77 தான் இருந்துச்சு. அப்போ டாக்டருக்கு ஃபோன் பண்ணும்போது இமீடியட்டாக நீங்கள் ஏதாவது சாதம் கொடுங்க அவருக்கு அப்படின்னு சொன்னோம். மோர் சாதம் போட்டு கருத்தி நிறையா சாப்பிட்டேன். அப்புறம் கொஞ்சம் நார்மலாச்சு. இமீடியட்டாக பாலகிருஷ்ணனுக்கு ஃபோன் பண்ணேன், என்ன இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னேன். 77 தான் இருக்குது. நான் பார் சாக்லேட்டே சாப்பிட்டு முடிச்சிட்டேன். அப்போது 77 தான் இருக்குது அப்படின்னேன். அப்புறம் ஐயா கிட்ட பேசிட்டு சொன்னாங்க, இந்த மாதிரி நீங்கள் இமீடியட்டாக அந்த சுகர் மாத்திரை விட்டுருங்க அப்படின்ட்டாங்க. அன்னைக்கு விட்டு